Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல ஆர்ட்ஸ்க்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 12th ஹிஸ்டரிக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கோல்டன் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது இல்பர்ட் மசோதாவின் முக்கியத்துவத்தை விவாதி. அதுக்கப்புறம் மிதவாத தேசியவாதிகளின் அதாவது இறைஞ்சல் கொள்கை என்றால் என்ன? அதுக்கப்புறம் இந்தியாவிற்கு வந்த வேல்ஸ் இளவரசர் எவ்வாறு வரையறுக்கப்பட்டார்? தனி தொகுதி முறையினை பற்றி எழுதுக. ஜேவிபி குழு பரிந்துரைகளின் முக்கியத்துவம் என்ன? அதுக்கப்புறம் பூமிதான இயக்கம் பற்றி பாஸ்டன் தேநீர் விருந்து குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? இரவலர் சட்டங்கள் பற்றி விவரமாக எழுதுக. மூன்றாவது ஜெயிச் என்றால் என்ன? நாங்கின் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை ஆய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க்ல கோல்டன் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 3 மார்க் வந்து பார்க்கலாம். மெக்காலேயின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை ஆய்க. கிலாபத் இயக்கம் துவங்குவதற்கான பின்னணி என்னவாக இருந்தது? டாடா இரும்பு எஃகு நிறுவனம் சரியா TISCO பற்றி குறிப்பு எழுதுக. சிம்லா மாநாட்டின் பேச்சுவார்த்தைகள் ஏன் முறிந்தன? இந்திய வேளாண்மையின் பின்தங்கிய நிலைக்கான காரணங்கள் யாவை? மறுமலர்ச்சியின் தாயகமாக இத்தாலி விளங்கியது ஏன்? செப்டம்பர் படுகொலைகள் எதனால் ஏற்பட்டது? முதல் மொராக்கோ அதாவது சிக்கல் எவ்வாறு நடந்தது? நோட்டா உருவாக்கப்பட்டதன் பின்னணி என்ன? அதுக்கப்புறம் கம்பல்சரியில ரொம்ப முக்கியமா கேட்டிருக்காங்க. அதாவது சீனாவில் நிகழ்ந்த பாஸ்கர் கிளர்ச்சி பற்றிய குறிப்பு தருக. அதுக்கப்புறம் 5 மார்க் கோல்டன் கொஸ்டின் பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க. தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எழுதுக. லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. இந்திய வரைபடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடங்களை குறிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாகூர், அகமதாபாத், கான்பூர், லக்னோ, டெல்லி. அதுக்கப்புறம் இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியின் பங்கினை மதிப்பிடுக. பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவற்றை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது? ராஜாஜி திட்டம் பற்றி ஒரு பத்தி எழுதுக. இந்திய விடுதலைக்கு பின் ஏற்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வளர்ச்சி குறித்து விவரி. இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு பிரான்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பை ஆய்க. அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், அதன் போக்கு, விளைவுகள் குறித்து விவாதிக்கவும். அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் உண்மையான வடிவமைப்பாளர் அதாவது பிஸ்மார்க்கே என ஏன் சொல்லப்படுகிறார்? முதல் உலகப் போரின் காரணங்களையும் விளைவுகளையும் கணக்கிடுக. அணிசேரா இயக்கத்தின் இலக்குகளையும் நோக்கங்களையும் கோடிட்டு காட்டவும். முதல் உலகப் போரில் நடைபெற்ற ஏதேனும் 5 நிகழ்வுகளை அதாவது காலக்கோட்டில் குறிக்கவும். அதாவது முதல் உலகப் போர் ஆரம்பம், அதுக்கப்புறம் அதாவது இத்தாலி போரில் இறங்குதல்னு சொல்லிட்டு 1915. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஜாலர் போர், இது வந்து பார்த்தீங்கன்னா 1916. அமெரிக்கா போரில் இறங்குதல் 1917. முதல் உலகப் போர் முடிவு 1918. சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்லுவோம் காலக்கோட்டில் குறிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னமும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.